இல்லாதொழிப்பதற்காக அதிகமாக பிரயாசப்படுகின்றது. பல நோய்கள் இலங்கையிலிருந்து முற்றமாக இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றன. 2016 ஆண்டில் மலேரியாவும், மீண்டுமாக 2016 ஆண்டில் யானைக்கால் நோயும் இலங்கையிலிருந்து முற்றமாக அளிக்கப்பட்டது. அத்தோடு 2019 ஆண்டில் சின்னமுத்து வியாதியும் இலங்கையிலிருந்து அளிக்கப்பட்டது. 1994 ஆண்டின் பின்னர் போலியோ வியாதி உள்ள நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த தொழுநோய் தடுப்பு இயக்கமானது 1954 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. 1996 ஆண்டில் இலங்கையிலிருந்து தொழுநோய் அகற்றப்பட்டதாக கருதிய பொழுதிலும் அதற்கு பின்பும் தொழுநோய் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். தொழுநோய் ஒரு நீண்டகால நோயாகும். அந்த நோயின் அறிகுறிகள் காணப்படுவதற்கு 10 தொடக்கம் 20 வருடங்கள் எடுக்கின்றன. அதில் 2 வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதலாவது வகைக்கு 6 மாத சிகிச்சையும், 2வது வகைக்கு 1 வருட சிகிச்சையும் அவசியமாகின்றது. இந்த சிகிச்சையை தொடர்ந்து கடைபிடித்தால் இந்த நோயை முற்றாக குணப்படுத்த முடியும். அத்துடன் இந்த நோய் அறிகுறிகள் உள்ளவர்களை தோல் சம்பந்தமான விசேட வைத்திய நிபுணரிடம் அனுப்பும் பொழுது அவர்கள் அதற்கான சிகிச்சையை வழங்குகின்றனர். இந்த நோய்க்கான சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டு 2 நாளிலே அந்த நோயாளியிலிருந்து ஏனையோருக்கு இந்த நோய் தொற்றமாட்டாது. ஆகையால் நாங்கள் இந்த தொழுநோயாளிகளை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கவோ தள்ளி வைக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.